நீங்கள் வந்து மந்த்லி சேலரி ஆர் பிஸ்னஸ் எதா இருந்தாலும் ஒரு மணி ரிசீவ் பண்ணிங்கன்னா இந்த பணம் தான் என்கிட்ட இருக்கக்கூடிய மணி. இந்த மணியில் வந்து நான் நெக்ஸ்ட் 1 மந்த் வந்து இதை வச்சு தான் நான் ஓட்டணும். இதில் வந்து ஒவ்வொரு ஹெட்டுக்கும் ஒரு ரேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்டிப்பாக ஒரு வீட்டில் வசிக்கணும். அதுக்கு வந்து அந்த ரெண்ட்டுங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு செலவு. அது கொடுத்தாகணும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம 3 வேளை வந்து சாப்பிடணும். இது வந்து அடுத்த செலவு. இந்த மாதிரி இருக்கும்போது இதே இதில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதுவுமே வந்து ஒரு தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 20% வச்சுட்டு பாக்கி இருக்கிறதுல வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னதுன்னா இட் இஸ் டிஃபிகல்ட். இது வந்து நான் ஈஸினே சொல்லலை, கஷ்டம் தான். பட் நீங்கள் அந்த கஷ்டத்தை உணரும் போது தான் வந்து என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா, ஓகே எனக்கு 20,000 இருக்குது, அவர் சொல்லியிருக்காரு 20%, 4,000 வேறு செலவு பண்ண, 4,000 வேறு இன்வெஸ்ட் பண்ணுங்கிறாங்க, இந்த 16,000 இன்னுமே பண்ண முடியாதுங்கிற அந்த ஒரு ப்ரெஷரை வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபீல் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னதுன்னா, ஜென்ரலாக ஓகே நான் வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம், இதே பார்க்கக்கூடிய அதே கம்பெனியில் ஒரு கோர்ஸ் ஏதாவது படித்து இன்னும் கொஞ்சம் முன்னேற வர முடியுமா